அண்ணனை காணவில்லையே. அடிவில் விழுந்து வாட்பாடுகிறேன். கச்சாய் கச்சாய் சொல்லுங்க. சென்ற இடம் எல்லாம் வெற்றி. சபாஷ். இங்க பாருங்க, நீங்கள் வைத்த பிரகாரம் அந்த முத்தழை கதையே முடிச்சிட்டேன். முத்தழையே பிச்சைக்காரி ஆக்கி நாட்டை விட்டு அவளை தொட்டுட்டேன். சபாஷ். பாருங்க, நாட்டோட ராஜு நம்மளுக்கு தான். அப்படியா? என்னங்க? ஆனால் ஒரு நற்செய்தி. என்னங்க? இந்நாட்டு இளவரசன் இருக்கிறார் அல்லவா, இளையவன். சென்றவன் பட்டப்படி முடித்து தாயம் திரும்புகிறார். அப்படியா? நான் என்ன பண்ணணும்? சந்திப்பு இளவரசனை சந்திக்க வேண்டும். உத்தமன். அப்படியா? போகலாம். சத்தியவதி அம்மையார் ஆட்சி செய்கிறார். அவர்களுக்கு பிறந்தது 3 செல்வங்கள். முதலில் பிறந்தது என் அண்ணன் தத்துவன், இரண்டாவது நான் தம்பி உத்தமன். எங்கள் இருவருக்கும் ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, பாசத்திற்குரியவள் முத்தழகி. என் தங்கை சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுதே அண்ணன் கருத்தில் ஒப்படைத்து அயல்நாடு சென்றேன். பட்ட படிப்புகள் படிப்பதற்காக அனைத்து பட்டங்களையும் பெற்று வந்திருக்கின்றேன். தாயகம் என் தங்கையை பார்க்க வேண்டும், தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அண்ணனை பார்க்க வேண்டும். யாரையே கோழா
வணக்கம் வணக்கம். அதனால கொட்ட படத்துல எப்படி இருந்தீங்க? அனைத்துமே நல்ல முறையில் பயின்று வந்திருக்கின்ற நலமாகவே இருந்தது. எந்த ஒரு குறைபாடுமே எந்த குறையுமே கிடையாது. ஐயா, உன்னை பார்ப்பதற்கு அங்க நீண்ட ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறேன். உண்மைதான். உன்னை பார்த்து வெகு நாட்களாக பல வருடங்கள் முன்னோடி விட்டது. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணன் எப்படி இருக்காரு? என்னதான் அண்ணன் கேட்டுமே இருக்கிறார் ஐயா. கேட்டுனே இருக்காரா? சரி. ஆனா என் தங்கை இருக்கின்றாளே முத்தாளகி, அவள் எப்படி இருக்கின்றாள்? ஐயா, எப்ப பாப்பா, எப்ப சின்ன முகத்தை பாப்பா, சின்ன முகத்துல ரொம்ப தேங்கி இருக்கு. அப்படியா? போகலாமா? போகலாம். போகலாமா? ஐயா, ஆறு பேர் போகலாம். அப்படின்ற போய் வா. அனனால் வாடாதி உள்ளம் தடுமாறி மாலை மாறி பலவகை கோபம் பாரதா பலவகை கோபம் பாரதா ஆசை அதோ பார்த்தாயா, இந்த காலகத்திலே தன்னும் தனிமையில ஏதோ ஒரு பெண் அழுதும் சிந்தனையாக போய்கொண்டே இருக்கிறார். யார் என்று பார்ப்போம். ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. இப்படியே சென்றால் பிடிக்க முடியாது. குறுக்கு வழியில் சென்று நறுக்கிற பிடிக்கணும். ஓடி வா.
தந்தையை நிவர்த்த பிறகு இந்த உலகத்தில் இருந்து என்ன சாதிக்கப் போகின்றேன்? இல்லம்மா அம்மா நீ யார்? அழுதுகள் சிந்தியமாக பால் அடைந்த கிணற்றிலே விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்ள நினைக்கின்றாயே, யார் நீ? யாரால் உனக்கு இந்த நிலை? என்னை தடுக்கிறீங்க. எனக்கு என்ன நடந்தது கேட்கிறீங்களே? உண்மைதான். நடந்தது நான் சொன்னால் என் வேதனை என்ன தீர்த்து வைக்க போறீங்களா? அம்மா எங்களால் முடிந்தவரை உனது வேதனையை சரி செய்வோம், உதவி செய்வோம், உனக்கு துணையாக ஆமா இருப்போம். யாரு என்ன ஊருன்னா பேருமா துணையா இருக்கிறவரையே வெறுத்து சென்று விட்டார்கள். இனி யாரை நம்ப போகிறீங்க? அவன் மன சந்தேகத்தில் அவ்வளவு வேதனை அடைந்திருக்கின்றாள் இந்த பெண். என்னுடைய நாடு சத்தியபுரிய நாடு. என்னுடைய தந்தையின் பேர் சத்தியசீலமன்னன். என்னுடைய தாயார் பேர் சத்தியாவதி. எனக்கோ 2 அண்ணர்கள். தத்துவன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய மூத்தண்ணன், உத்தமன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சின்னண்ணன். என்னுடைய பெயர் முத்தழகி என்று சொல்வார்கள். ஏய், பாத்தியா? ஏதோ சாக போறால காப்பாத்தலன்னு வந்தா நம்ம நாட்டு பேரை சொன்னா சரி, நம்ம நாட்டுல 1000 பேர் இருக்கலாம். தந்தை தாய் பேர் சத்தியவதி சத்தியசீல மனைவி வைத்தான், அந்த பெயர் கூட இருக்கலாம். ஆனா எனது அண்ணன் தத்துவன் உத்தமன், எனது பெயர் முத்தாளி என்று உரைக்கின்றாலே. என் தங்கை எப்பேற்பட்டவள்? என் நாட்டுக்கு இளவரசி. என் அண்ணன் இருக்கும் பொழுது, என் தாய் தந்தை இருக்கும் பொழுது தங்கைக்கு இப்பேற்பட்ட நிலை வருமா? சரிடா, அப்படி இருந்தாலும் இவள் பேசும் பொழுது, இவள் முகத்தை பார்க்கும் பொழுது என்னையே அறியாமல் என் மனமெல்லாம் உடலெல்லாம் திணிப்புதுடா. என்ன சொல்றீங்களா? ஆமா, ஆனா நானும் சின்ன சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அண்ணன் கருத்தில் ஒப்படைத்து சென்றேன். ஆமாண்டா, இப்போ இவளோ வளர்ந்து என் தங்கை வயது அளவிலே இருக்கின்றார். என் தங்கைக்கு முதுகிலே பிறை போன்ற மச்சம் ஒன்று இருக்கும். ஏன்னா இப்பொழுது முதுகை காட்டுமா, நான் மச்சம் பார்க்கணும்னா தவறா இவருடைய மங்கை பூர்வம் அடைந்திருக்கின்றார். குமரி பண்ணாங்க உண்மைதான். அதனால நீ என்ன செய்யற? ஏதாவது விளையாட்டு காட்டி திசை திருப்பு. அந்த மச்சம் இருந்தால் எனது தங்கை, இல்லை என்றால் வந்து பார்த்து நம்ம சென்று கொண்டே இருப்போம். இத பாரு, நல்ல கேட்க பாரு, நல்ல கேட்க நல்ல கேட்க. என்னை பார்த்து முத்தழகி என்று அழைக்கின்றீர்களே, தாங்கள் யார் என்று தெரியவில்லை. அம்மா நான் யார் தெரியுமா? உனது சிறிய நயலாடு சென்னையிலே பட்ட படிப்புகள் படிப்பதற்காக அனைத்தையும் பயின்று தாயகம் வந்திருக்கிற உத்தமன் அம்மா. என்னுடைய அண்ணனா? தங்கமே, உனக்கு ஏழுமா இந்த நிலை? எதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலை? உன்னை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், எப்படியெல்லாம் மனமுடிக்க வேண்டும் என்று மனதிலே மனக்கொண்டு கட்டியிருக்கிறேன். இந்த நிலையில் இருக்கின்றாயே, இதற்கெல்லாம் காரணம் யார்? என்ன நடந்ததம்மா? என்ன நடந்தது என்று என்னுடைய அண்ணன் கேட்பதற்கு நான் என்ன பதில் சொல்வேன்? நடந்த உண்மையை சொல்வேனா இல்ல பொய்யை சொல்வேனா? நடந்த உண்மையை சொன்னால் அண்ணன் கோபத்தோடு சென்று இப்படிலாம் தங்கையை ஏன் செய்தாய் என்று அண்ணனிடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்க, அண்ணன் ஏதாவது ஒரு வார்த்தை பேச, இருவருக்கும் சண்டை ஏற்பட்டா இருவரும் பரிசுத்தாங்க. நான் என்ன சொல்ற, இந்த ஊர் உலகம் இவளாலதான் 2 அண்ணன் தம்பி அடிச்சுட்டு மாண்டு மதியறாங்கன்னு இந்த ஊர் உலகம் என்ன காட்ட போறா பேசு. நடந்த உண்மையை ஏதோ சொல்லக்கூடாது. அண்ணா அம்மா மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்துட்டேனா, கால் போன போக்கிலே வந்துட்டேன். அம்மா என்ன நடந்ததுன்னு கேட்கிறேன், தனிமையில பேசிக்கொண்டு இருக்கிறேன். அனைதினமும் அண்ணனை பார்த்தா கட்டி அணைக்கின்ற கரங்கள் வெட்டி பாம்பு அடிக்கிறது போல் அடங்கி கிடக்கின்றாயே, தனிமையில் பேசிக் கொண்டிருக்கிறாய். என்னவென்று கேட்டால் மாடி படியில் இருந்து கீழே விழுந்து விட்டு என்று வைக்கிறாயே. தங்கமே, உனக்கு இப்பேற்பட்டதில்லை. அம்மா அரண்மனைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றேன். வாமா, அனைத்தையும் நான் சரி பார்க்கிறேன். அரண்மனை வைத்து அனைத்தையும் குணமாக்கிறேன்.
ஏங்க உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன சொல்றீங்க? அயல்நாட்டிலே பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருந்த என்னுடைய அருமை தம்பி பட்டப்படிப்பை எல்லாம் முடித்து விட்டு இந்த தாயகமாக செய்தி கிடைத்திருக்கிறது. என் தம்பி எப்போ வருவான்னு எதிர்நோக்கி இருக்கேன். ஆனா இன்னும் வர காணோம். ஏங்க அப்படி ஒரு தம்பி வராரா? ஆமா. இதனுடைய மச்சனை வராரா? ஆமா. ஏங்க அவர் இப்பயும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுங்க. அப்படியா? இது வரைக்கும் பார்த்தது இது இல்ல. வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இல்ல. அப்படியா? ஆமா. வரப்போறான் பாரு எப்படி அண்ணா 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 பாசனின் உள்வழி வந்த பாசமர கூட்டம் ஆடுமழையில் அமைவது ராணி வாழ்க்கைக்கும் தோட்டம் பாசமர கூட்டம் பாசமர அமைவது ராணி வாழ்க்கைக்கும் தோட்டம் பாசனின் உள்வழி வந்த பாசமர கூட்டம் ஆடுமழையில் அமைவது ராணி வாழ்க்கைக்கும் தோட்டம்